அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் மிகப்பெரிய உச்சபட்சத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் மூலம் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா என்கின்ற இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் முடிவுக்கு வந்திருக்கிறதை முடித்து வைத்திருக்கிறார்கள் ஈரானியர்கள். அமெரிக்காவுடைய F-35, F-15, F-16, F-18, ஹார்னட், நான் சொன்ன இவ்வளவையும் அடிச்சு தீர்த்திருக்கேன். யாரு? ஈரான். ட்ரம்ப் கூட அதான் குறிப்பிட்டிருந்தாரு, ஈரானோட உச்சத்தலைவரை நான் மீட் பண்ண ஆசையா இருக்கு, பார்க்கணும் கூட சொல்லியிருந்தாரு. சார், அவர் ஒரு பைத்தியக்காரர். மக்களை கொலை செய்கிறார். 85,000 1 லட்சம் அப்பாவி குழந்தைகள், கர்ப்பிணிகள், பெண் குழந்தைகள் பட்டினம் போட்டிருக்கா. ஒரு நாளைக்கு 600 கேரியர் வரணும். இன்னைக்கு 100 கூட வரல, 30 தான் போயிட்டு. இதை பத்தி எல்லாம் உலகம் கேட்காத. ஆனா இவ்வளவு பிரச்சனை இருந்துமே இஸ்ரேல் வந்து லெபனான்ல வந்து தாக்குதல் முன்னேறிக்கிட்டு தான் சார் இருக்கு. இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. லெபனான்ல லிட்டானியன் ரிவர்ஸ் கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் அப்பாவிகள் they have been forcibly evacuated. அமெரிக்கா என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கு, ரொம்ப டைம் எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அதில் என்ன பிரச்சனைனா 100 பேரை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ முஜித்தபா கொமேனி எங்கே இருக்காரு? கேன் யூ ஃபைண்ட் அவுட் எனிஒன் முஜித்தபா கொமேனி? இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. அந்த பிரச்சனையில் மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடு இந்தியா தான். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதிகள் அனைவரும் பேசக்கூடிய செல்போனில் பெகாசிஸ்ன்னு இந்தியாவில் கொஞ்சம் முன்னாடி அனுப்பின மாதிரி அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கடைசி அவங்க பண்ணது என்னன்னா, Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், கல்ஃபில் வார் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு முடிவுக்கு வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தப்போ இப்போ ஈரானும் அமெரிக்கா இஸ்ரேல் இப்போ போர் நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம் சார்? இல்லை, இப்போ கிட்டத்தட்ட அக்டோபர் 7ஆம் தேதி 2023 முதல் போர். காசாவில் படுகொலைகள் அரசியல். இந்த காசாவினுடைய படுகொலை அரசியல் முதலில் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது என்று அதற்கு ஒரு நியாயத்தை கற்பித்தது. யார்? இஸ்ரேல். தற்போது நிலை, இன்றைக்கு காலையில் நடந்திருக்கக்கூடிய நிலை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் மிகப்பெரிய உச்சபட்சத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கிற போது நான் மட்டும் ஒரு கடந்த 4 ஆண்டுகளில் ஒரு 5000, 10,000, 7,000, 8,000 இது குறித்தே பேசியிருப்போம், ஒவ்வொரு சம்பவங்களையும். இந்த சம்பவத்தின் மூலம் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா என்கின்ற இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், யாராலும் வெல்ல முடியாத ஒரு மாபெரும் சக்தி, யூதர்களின் ஒரு மாபெரும் சக்தி முடிவுக்கு வந்திருக்கிறதை முடித்து வைத்திருக்கிறார்கள் ஈரானியர்கள். அப்படித்தான் சொல்ல முடியும். பெர்ஷியன்ஸ் என் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு விஷயத்தை முடித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய எல்லா விதமான ரத கஜத்துறை ஜாதிபதிகள், அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் வருவதை போன்று எல்லா படைகளும் சேனைகளும் கிட்டத்தட்ட முடித்திருக்கிறது. உலகத்தில் அமெரிக்காவுடைய F-35, அமெரிக்காவுடைய F-15, அமெரிக்காவுடைய F-16, அமெரிக்காவுடைய F-18, ஹார்னட், F-22 ரெப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், B-2 பாம்பர்ஸ், B-52 நியூக்ளியர் வெப்பன்ஸ் கேரியர், GBU-57, இதெல்லாம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய விமானங்கள். கொஞ்சம் தான் சொல்கிறேன். அவர்களுடைய உளவு விமானங்கள் MQ-9, ஒரு விமானத்தின் விலை 270 கோடி. MQ-1, MQ-4. அவருடைய கப்பல்கள் 1,13,000 கோடி. USS ஆப்ரஹாம் லிங்கன், USS கானி வில்சன், USS ட்ரிபோலி, USS ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட், இப்படி நிறைய இருக்கு. இது கொஞ்ச நெஞ்சல்ல. இது அல்லாமல் நேற்று நடந்த அமெரிக்காவினுடைய சாப்பர், அப்பாச்சி ஹெலிகாப்டர், அப்பாச்சி, கரெக்ட். அதில் ஏவுகணைகளை வீசக்கூடிய திறமை கூட இருக்கும். இன்னும் பல எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், அதில் துல்லியமாக இருளில் குறிபார்த்து அடிக்கக்கூடிய ப்ரிசிசிவ் அட்டாக்ஸ் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கு. இந்த நான் சொன்ன இவ்வளவையும் அடிச்சு தீர்த்திருக்காங்க. யாரு? ஈரான். அதுவும் மலிவான ஏவுகணை வைத்து அடிச்சிருக்காங்க. அதாவது 30 மில்லியனுக்கு பெருமானம் உள்ள ஒரு விமானத்தை அமெரிக்காவை ஒரு $35,000 அடிச்சிட்டாங்க. அதை
அவர்கள் அடித்தது ஷாஹின் 126, ஷாஹின் 139, ஷாஹின் 129, ஷாஹின் 136, ஷாஹின் 190. இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி ஷாஹின் தற்கொலைகளை ட்ரோன்களின் மூலம் துண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன, அதை பற்றி நம்ம கேட்கணும். இந்த பிரச்சனை வந்து பிப்ரவரி 28 ஆரம்பித்தது. இன்னைக்கு ஜூன் மாதம் 11 அன்னைக்கு 11 100 நாட்களை கிடந்துட்டு. அப்போ இந்த பிரச்சனையை கிளப்புனது யார் என்று பார்க்கிற போது உலகத்தில் பெரிய வெப்பனைசேஷனாக இருக்கக்கூடிய அமெரிக்கா 13,000 அணுகுண்டுகளை வைத்திருக்கிறார்கள். 1967களில் ஆக்கிரமிப்பு ஒரு நாடாக பார்க்கிற இஸ்ரேல், செட்டிலர்ஸ் கண்ட்ரி, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் 300க்கும் மேற்பட்டவை. ஆனால் அதை பற்றியெல்லாம் IAEA, இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி, டசன்ட் கேர் அபவுட். அதை பற்றி எந்த ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்ப மறுப்புகிறார்கள். அப்போ ஈரான் சொன்னது, நாங்கள் வந்து உனக்கு முந்தைய நாகரிகத்தில் உள்ளவங்க, எங்களுடைய நாகரிகம் பலாயிரம் ஆண்டு, பெர்ஷியர்கள் 1000, அமெரிக்காவுக்கு 400. நீ வந்து நாங்கள் இதை தயாரிக்கக்கூடாது என்று சொல்வதற்கு நீ யார்? 2015 ஒபாமாவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள், 15 ஆண்டுகள். இப்போது அமெரிக்கா சொல்கிறது 20 ஆண்டுகள் என்று சொல்கிறது. அவர் சொல்கிறார்கள் 1 ஆண்டும் இல்லை, இது சாவரினுக்கு உட்பட்டது. அணுகுண்டுகளை தயாரித்து ஒரு தேசம் பாதுகாப்பாக வைத்திருப்பது எங்கள் நாட்டினுடைய சவரினிட்டி. ஹெர்மூஸ் வளைகுடா நாட்டிக்கல் மைலில் ஷீ எல்லையிலிருந்து இத்தனை நாட்டிக்கல்ல இருக்கணும். அந்த குறிப்பிட்ட உலக கடலாடி பகுதிகளுக்கு விதிக்கப்பட்ட இடங்களை விடவும் சரியான துல்லியமான இடத்தில் இருக்குது. அப்போ இது எங்கள் பிரதேசங்கிறாங்க. யார் சொல்கிறா? அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த குழப்பத்தில் 14x10 ஒப்பந்தங்கள் சொல்லப்பட்டது. ஈரான் வைக்கிற கோரிக்கைகள், நாங்கள் அந்த ஸ்டாக் பைல்ஸ் உங்ககிட்ட தரமாட்டோம், நெவர் கெட் ரீட், ஒருபோதும் கைவிட போவதில்லை. எதை? அணு ஆயுத யுரேனியம் என்ரிச்மெண்ட் செய்யப்பட்ட பானைக்குள் இருக்கிற கலவைகளை. இரண்டாவது, ஹெர்மூஸை பற்றி நீ பேசவே கூடாது, அது எங்கள் நாடு. இல்லையே நீ வந்து டோல்கேட்டில் எப்படி சுங்குவோம், அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், பண்ணாமல் போகிறோம், அதை பற்றி நீ கேட்கக்கூடாது. மூன்றாவது அவர்கள் சொல்வது, ஹெர்மூஸினுடைய பிளாக் கார்டை எடுத்துடணும் அமெரிக்கா. ப்ரோசன் மணி, எங்களுடைய மணியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கா, அதை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணு. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காலி செஞ்சு ஒரு சுயாதீன நாடாக நாங்கள் வரணும். இப்போ நாங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த ஸ்டாக் பைல்ஸை நீங்கள் உலக விஷயத்தை வச்சு மானிட்டர் பண்ணிக்கலாம், ஆனால் நாங்கள் அணுகுண்டு தயாரிக்க போவதில்லை. நாங்கள் சுயாதீனமாக எங்கள் நாட்டுக்குள்ள மருத்துவம், எங்கள் நாட்டுக்குள்ளக்கூடிய எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன், அதாவது மின்சாரம் உற்பத்தி, இப்படி சில நல்ல பணிகளுக்கு நாங்கள் பண்ணிக்கொள்வோம். ஒப்பந்தம் போடுங்க, உங்களோட நாங்கள் ட்ரேட் பண்ண ரெடியாக இருக்கோம். வி மச் இன்ட்ரெஸ்ட், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களோட நாங்கள் டைப் செய்கிறோம், அமெரிக்காவோட நாங்கள் வர்த்தகம் பண்ணுறோம். இது சரியான விஷயம் தானே? இல்லை, ட்ரம்ப் கூட அதான் குறிப்பிட்டிருந்தாரு, ஈரானோட உச்சத்தலைவரை நான் மீட் பண்ண ஆசையாக இருக்குது, பார்க்கணும் கூட சொல்லியிருந்தாரு. சார், அவர் ஒரு ஒரு பைத்தியக்காரர். அது அவர் மாதிரி யாரும் பேச தெரியாது சார். என்ன பேசுகிறாருன்னா, இப்போ உள்ள விஷயத்தை நம்ம பேசினா அமெரிக்கா அதிபரை பற்றி அதிகமாக தெரிஞ்ச ஆட்களில் நானும் ஒருத்தனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய வேலையை ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் இவனு என்ன பேசுகிறான்னு பார்க்குறது. ஏன்னா எனக்கு நிறைய யூடியூபர்ஸ் பேசுகிறாலும் அதை ஃபாலோ பண்ணு. சார், அவர் 7 மணிக்கு ஒன்று பேசுகிறார் சார், 8 மணிக்கு ஒன்று பேசுகிறார், 10 மணிக்கு ஒன்று பேசுனார். இப்போது நேற்று போன வாரம் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் முறுவல் வந்தது. இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அவர்கள் மிசைல் வச்சு அடித்தாங்க. உங்களுக்கு தெரியும். இப்போது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் இவங்க சொன்னாங்க, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் எவ்வாறு முக்கியமோ அதே போன்று எங்களுக்கு எது முக்கியம்? எங்களுக்கு ஹிஸ்புல்லா முக்கியம். அதனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை போன்று லெபனானில் ஒரு சீஸ்ஃபயர் வர வேண்டும். காட் எங்களுக்கு ப்ராமிஸ்டு லேண்ட். யார்? யூதர்களின் கோரிக்கை. என்ன ப்ராமிஸ்டு லேண்ட்? மோசே காலத்தில் நாங்கள் அடிமை சமூகமாக இருந்தோம், ஃபரோனுடைய மன்னர் காலத்தில் கானான் தேசம் இது எங்களுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, பலஸ்தீனம் எங்களுக்கு, லெபனான் எங்களுக்கு, சினாய்மலை எங்களுக்கு, ஜோர்டான் எங்களுக்கு, எல்லாமே எங்களுக்கு, சிரியாவில் ஒரு பகுதி எங்களுக்கு. சார், என்ன பேசுகிறீங்க? இல்லை சார், இதெல்லாம் நீங்கள் வெளியே போங்க. பெசலிஸ் சுமோட்ரிச், பென் கேவிர், பெஞ்சமின் நித்தானியாகு, இப்படி பயங்கரவாதிகள் அவ்வளோ. இப்போ இந்த மக்களை கொலை செய்கிறார்கள். 85,000 1 லட்சம் அப்பாவி குழந்தைகள், கர்ப்பிணிகள், பெண் குழந்தைகள் பட்டினம் போட்டிருக்கா. ஒரு நாளைக்கு 600 கேரியர் வரணும். இன்றைக்கி 100 கூட வரல, 30 தான் போயிட்டுருக்கு.
இதை பற்றியெல்லாம் உலகம் கேட்காத, உலகம் கேட்கவே இல்லை. ஆனால் சுகபோக வாழ்க்கையில் இருக்கும் அரபுகள், சவுதி அரேபியா, யுஏஇ ரொம்ப ஒருபடி மேலே போய் எங்கள் உற்ற நண்பன் என்று சொன்னது. குவைத், கத்தர், ஜோர்டான், எகிப்து, துருக்கி, பஹ்ரைன், இவ்வளவு நாடுகளும் அவர்களுடைய ஏவுப்படைகள். ஈராக்லையும் அவர்களுக்கு தலைமை இருக்கிறது. அல் சாரா தலைமையில் உள்ள HTS ஹயாத்து தஹ்ரீக் அல் ஷாம் அவர்களும் இவர்களுக்கு பின்னாடி இருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு களச்சூழல் நாங்கள் பார்க்கின்ற போது ஈரான் எந்த நிலையிலும் அவர்கள் கைவிடப் போவதில்லை. உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கொமெனியோடு 38 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒட்டுமொத்தமாக ஏராளமான சயின்டிஸ்ட், ஏராளமான தளபதிகள் கொல்லப்பட்ட நேரத்திலும் அவர்கள் தங்களுடைய அடிப்படைத்துவமான சித்தாந்தத்தை கைவிட தயாராக இல்லை. யாரு? ஈரான். ஸோ இதுதான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலையாக இருக்கிறது. இப்போ இந்த போர் இன்றைக்கு என்னன்னா அப்பாச்சியை கை வச்சதான். அமெரிக்கா கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் துவம்சம் செஞ்சிடும். அமெரிக்காவுடைய 42 விமானங்கள் காலி செய்யப்பட்டிருக்கிறது. 42 நாளில், இன்னைக்கு 100 நாள் தாண்டிட்டு. அமெரிக்கா போர் செய்ய அந்த நாட்டிலே அனுமதி மறுக்கப்படுகிறது. செனட் சபையிலும் காங்கிரஸிலும் அமெரிக்காவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஹோம் பிரதிநிதித்துவ சபையிலும் இவனுக்கு அனுமதி இல்லை. ஆனால் அதை வீட்டோ பவரை வைத்து யுஎன் எப்படி செய்கிறது அப்படி இவர் ப்ரிவிலேஜஸ் பவர் எடுத்து கலெக்ட் செய்வார். இல்லை, இந்த போரில் $1 trillion அளவுக்கு அமெரிக்கா செலவு செஞ்சுருக்காங்கன்னு குறிப்பிட்றாங்க. $1 trillion அளவுக்கு இல்லை, $1 trillion நஷ்டத்தை அவர்கள் சந்தித்திருக்கலாம். 100 லட்சம் கோடி என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் விமானங்கள் இழந்தது மட்டும் 30,000 கோடி, கிட்டத்தட்ட பல பில்லியன், $30 பில்லியன். அதே ஒரு 2-3 லட்சம் கோடி ஒட்டுமொத்தமாக அதிகமாக ஆகியிருக்கும். அவர்களுக்கான இழப்பீடு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அமெரிக்கா பின்வாங்குவதற்கு காரணம் என்னவென்றால் ஈரானுடைய மிசைல் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இப்பொழுது உலகம் இனி ஈரானை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையை யூரோப்பியனும் பின்பற்றுகிறார்கள். ஏனென்று கேட்டால் நீங்கள் பாருங்கள், F-35 இருக்கட்டும், நான் பல சீரியஸ் சொன்னேன், அதே மாதிரி Su-34 இது ரஷ்யாவில் உள்ளது. அதே மாதிரி ரஃபேல் விமானங்கள் இதெல்லாம் 1000 கோடிகளை தாண்டும். இப்போ அவர்கள் அவ்வாறு இல்லை, ஒரு பலிஸ்டிக்ஸை செய்கிறார்கள். அந்த பலிஸ்டிக் தொழில்நுட்பம் அபாரமானது. பலிஸ்டிக்ஸுடைய வேகம் என்ன? 15 மடங்கு ஒளியை விட. அதே போன்று அது மெனுவரபிள், போகிற இலக்கை மாற்றி துல்லியமாக அடிக்கும். இப்போ உலகத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அயன் டோம், டேவிட் சில்லிங் மற்றும் தாட் சிஸ்டம் பேட்ரியாட். தாட் என்பது டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதே மாதிரி பெட்ரியாட், அதே மாதிரி அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம், இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? இஸ்ரேலில் இருக்குது. இது எல்லாமே இன்வின்சிபிள்னு சொன்னாங்க. வாட் யூ மீன் ஆஃப் இன்வின்சிபிள்? வெற்றி கொள்ள முடியாத மாபெரும் சக்தி. அமெரிக்கா காலி பண்ணிட்டாங்க. இன்வின்சிபிளா? நீ என்னைக்கு எங்ககிட்ட வரக்கூடாது. சிஜில், கெர்ரம்சோர், கைபர் ஷகான், ஃபத்தே 1, ஃபத்தே 2, அதே போன்று இமாமத், இப்படி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கஹர் 1, கஹர் 2, ஃபத்தா 2, எல்லாவற்றிலுமே 5th தலைமுறை அப்டேட் வெர்ஷன் அவங்க வச்சுருக்குறாங்க. அதில் நிறைய நியூக்ளியர் கேரி பண்ணிக்குவோம். வார் ஹெட்ஸில் மட்டும் 3/4 டன்னு 1.5 டன்னு கொண்டு போகிறாங்க. அது கிளஸ்டர் மிசைல். கிளஸ்டர் என்றால் அது முடிந்த உடனே 80 ஏவுகணைகள் பிரிந்து அதிலிருந்து ஒவ்வொன்றிலும் 20-25 கிட்டத்தட்ட 800 இலக்குகளை தாக்கக்கூடிய நிறைய வாங்கினாங்க. இப்போ இந்த டெல்லவியூலாம் இப்பேற்பட்ட தொழில்நுட்பத்தை அவர்கள் எவ்வாறு தயாரிக்க முடிந்தது? அதற்கு காரணம் 47 வருஷம் உலகத்தில் எந்த முனைகளோடும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு மாபெரும் சக்தி. யார்? ஈரான். பொருளாதார தடைகள், உணவு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ரைசின்னு ஒருத்தர் கொண்டாங்க, அந்த நாட்டுடைய பிரசிடென்ட். காரணம், சாப்பர் கூட பார்ட்ஸ் கிடையாது. இவர்களெல்லாம் அடித்து தள்ளிடலாம் தான் அமெரிக்கா உள்ளே இறங்குச்சு. அமெரிக்காவுக்கு விவகாரம் தெரியவில்லை, இவனுடைய இவ்வளோ அளவு இருப்பானண்டு. இப்போது பார்த்தால்தான் தெரிகிறது அவர்கள் இந்த அளவிற்கு செயல்பட்டது அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ராஜபுக்தி, அவர்களுடைய டெக்னாலஜிக்கல் மைண்ட்ஸ். இதை ஏன் அமெரிக்கா இவ்வளவு அடித்தோம்? டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் பேச்சுவார்த்தைக்கு ரெடி, ஆனால் அவன் பேச்சுவார்த்தை இல்லை. அடித்து நேற்று நாசம் செய்த பிறகும் சமாதானத்துக்கு நாங்கள் தயார், சமாதானத்தின் கதவுகள் அடைக்கப்படவில்லை என மார்க்கோ ரூபியோ சொல்கிறார். அது என்னன்னா, அமெரிக்கா மேலிருந்து குண்டு போடுகிறது.
இல்லை சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை ஏன் இந்த தடுக்கல்? இல்லை, அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. மார்க்கோ ரூபியோ என்ன சொல்கிறாரு, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை. இப்போ அவன் என்ன சொல்கிறான், பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே உளவு விமானத்தை வைத்து பார்த்தார்கள். எங்கே? ஹெர்மூஸில். உளவு விமானத்தை அடித்து தள்ளினது அப்பாச்சி. அடித்த உடனே அமெரிக்கா நேற்று முன்தினம் 18 நிலைகளில் தாக்கினாங்க. எந்த இடம்? 18 எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பெரிய கேவலமான ஒரு விஷயம். குடிக்கக்கூடிய தண்ணீர் நிலைகள், எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்கிற இடங்கள். 3வது இடம் இராணுவ நிலைகள், அதாவது அவர்களுடைய ஏவுகணை தளங்கள். இப்படி எல்லா இடத்தையும் அடித்தாங்க. அடித்த உடனே கொதிநிலையின் உச்சக்கட்டத்துக்கு IRGC போய் என்ன பண்ணாங்க, குவைத்து பஹ்ரைனுடைய 5th ஃப்ளீட், அந்த குவைத் ஏர்போர்ட்டை தாக்கியிருக்காங்க. குவைத்தினுடைய மெயின் முனையம் தாக்கிட்டாங்க. அமெரிக்காவுடைய நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அமெரிக்கர்கள். அதுக்கப்புறம் அமெரிக்கா 18 இடத்தை தாக்கின உடனே இவங்க ரிட்டாலியேட் பண்ணது 21 இடங்கள் கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க. பஹ்ரைன்லலாம் இரவு முழுக. அப்போ அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்துலையும் இருந்தும் கூட இதை தடுக்க முடியலன்னு ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுதா? இதில் இதுவரை தாக்கப்படாத ஒரு இடம் தாக்கப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? ஜோர்டானில் F-35 ஏராளமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இஸ்ரேல் ஜோர்டான் எல்லையில் அது ஆமாம், இஸ்ரேல் ஜோர்டான் எல்லையில். அது ஒரு தளம், விமானத்தளம். அதுக்கு பாதுகாப்பு என்ன தெரியுமா? தாடு டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவிலே உச்சபட்சம் அதுதான். அப்புறம் பேட்ரியாட். அதை உடச்சி தான் தளத்தை ஃபுல்லாக காலி பண்ணியிருக்காங்க. அது யார்? இவன். சரி, இவ்வளோ துல்லியமாக தாக்குறதுக்கு அவனுக்கு எப்படி முடியுதுன்னா, கரெக்டாக சேட்டலைட் பிக்சரை போட்டு படம் கொடுக்குறான். யார்? ரஷ்யா. இந்த இடத்துல விமானம் நிற்குது. இப்போ அவாக்ஸ் விமானங்கள் ஒன்று அடித்தான் சுல்தான் ஏர்பேஸில். எங்கே? சவுதி அரேபியாவில். அது எப்படி அடிக்க முடிஞ்சது? சிஐடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிக்கப்பட்டது. எப்படி அடிக்க முடிந்தது? குவைத்தில் ஏகப்பட்டவர்கள் தங்கியிருந்த மாளிகையில் எப்படி அடிக்க முடிஞ்சது? எல்லாத்துக்கும் காரணம் அவர்கள் உச்சபட்ச தொழில்நுட்பத்தை ரஷ்யாவிடமிருந்தும் சீனாவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மிக அழகாக சேட்டலைட்டில் சொல்கிறாங்க. இப்போ அதை அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் உதவி செய்யக்கூடாதுன்னு. இப்போ கடைசியாக நேற்றைக்கு அடித்து தள்ளியிருக்கிறாங்க. இவங்க 18 முறை அடித்ததுக்கு அவங்க ரிட்டாலியேட் பண்ணது 21 முறை. அப்படி என்றால் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? இன்று காலை நேற்று நள்ளிரவுக்கு அப்புறம் ஹெர்மூஸ் இழுத்து முடியாச்சு. ஹெர்மூஸ் என்ன செஞ்சிட்டாங்க? ஷட் டவுன். இப்போ என்ன பிரச்சனை? ஹெர்மூஸ் வழியாகத்தான் உலகத்துக்கு தேவையான 25% எண்ணெய்கள் போனது. இப்போ ஹெர்மூஸ் ஒரு 35 கிலோமீட்டர், அதில் 8 கிலோமீட்டர் தான் டெப்த்து, ஆழமானது. மற்றது சோலோ வாட்டர், ஆழம் குறைவு. இந்த கப்பல்கள் போகிற போது அவங்க சொல்கிறாங்க, இது எங்களுடைய பிராந்தியம். ஐநா சொன்னது புதுப்பாதைக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடாது. அதுக்கு பதில் சொன்னாங்க, அது சுங்க கட்டணம் இல்லை சார், அது சர்வீஸ் கட்டணம். ஏன்னா இது எங்கள் எல்லைக்குரியது. நீங்கள் பாருங்கள், அளந்து பாருங்கள், உலகத்தில் கடல் பிராந்திய கடலாடி எல்லைன்னு இருக்கும். கரையிலிருந்து இத்தனை நாட்டிக்கல். அது 21னா இது 12 18 இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அது 10னா இது 8 இருக்குது, 8னா ஒரு 6 இருக்குது. அப்போ எங்களுக்குரிய தானே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த கப்பல்களை பாதுகாப்பது, திருடர்கள்ட்டேருந்து பாதுகாப்பது, வெடிகுண்டுகள் வைத்திருக்கும் அதிலிருந்து பாதுகாப்பது. ஓமனுக்கு ஈரானுக்கு நடுவில் தான் ஹார்மூஸ் இருக்குது, ஓமனுக்கு பங்கு இருக்குல்ல சார்? 2 பங்கு. அது அவங்க சொல்கிறாங்களே, நாங்கள் ஒரு $1.5 மில்லியன் $2 வரைக்கும் நாங்கள் ஒரு கப்பலுக்கு கலெக்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 27,000 கோடி. சாதாரண அமௌண்ட்டு கிடையாது. 27,000 கோடிங்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க கையில் ஒரு 30,000 கோடி கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒன்றுமே கிடையாது. இனி ருசி கண்ட போன ஈரான் விடுவானா? விட மாட்டான். இல்லை, ஓமனில் மட்டும்தான் அமெரிக்கா பேஸ் இல்லாதது. ஓமனில் கிடையாது. ஓமனுக்கு ஒரு 1.5 மில்லியனா, ஓமனுக்கு ஒரு 0.5 மில்லியனை கொடுப்போம். உனக்கு வச்சுக்கடா, உனக்கு எவ்வளோ? ஒரு 0.5 மில்லியன், 5 கோடி, எனக்கு 10 கோடி, ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஓமன் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ அமெரிக்கா ஓமனை மிரட்டுது, தொலைச்சி போனோம் பொருளாதார தடைகள். இப்போ அமெரிக்காவை கண்டு யாருமே இனி பயப்பட மாட்டான். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு உலகத்தை கொண்டு நிறுத்திட்டாங்க. அமெரிக்காவுடைய எல்லா உயர்தரமான ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், நீங்கள் பாருங்கள், டொமஹாக் ஏவுகணைகள் வச்சு பச்சிலம் குழந்தைகள் அடித்தாங்க. ஆரம்பத்தில் அந்த போர் வருவதற்கு காரணமே 170 பிள்ளைகளும் 20 டீச்சர்ஸும் கலந்தாங்க. இவங்க கொஞ்சம் நெஞ்ச அனுமதி பெறலை. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது எதை மூடிட்டாங்க? ஹெர்மூஸை கதவடைப்பு. ஹெர்மூஸில் மொத்தமாக 25% உலக எண்ணெய் வர்த்தகம் நடக்குது.
அப்புறமா இப்போ சொல்லிட்டாங்க, இன்னைக்கு சொல்லிட்டாங்க, இனி ஹெர்மூஸில் ஈரானுக்கு அமெரிக்கா மற்ற எந்த கப்பலுக்கு இல்லை, உலகத்தில் இனி எந்த கப்பலுமே போகாது. அப்போ எந்த கப்பலும் போகாட்ட உலகத்தினுடைய எக்கனாமி வந்து பெரிய கிரைசுதம், ஒரு டிஸ்டன்ட் வாய்ஸ் வரும், ஒரு பெரிய கொதிநிலை வரும். அப்படி வருகின்ற போது என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம்? பெரும் சிக்கல் வரும். அமெரிக்காவை ஏற்று எல்லாரும் கேட்பாங்க. இன்னைக்கு ஈரானை ஏற்று நேட்டோ நாடுகள் வர மறுத்து விட்டது. கனடா, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூகே, ஸ்பெயின், இத்தாலி யாருமே வரல. அமெரிக்கா அலோன், கெப்ட் அலோன், தனித்துவமாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசமாக மாறி இருக்கிறது. இப்போ இது அல்லாமல் 11% ட்ரேடிங் போகிற பாப் அல் மந்தப். பாப் அல் மந்தப்னா உங்களுக்கு தெரியும், செங்கடலில் இருக்குது. அது ஏற்கனவே வர்த்தக கப்பல்கள் அதிகமாக செல்கிற பாதை செங்கடல். இப்போ அதை அடிப்போம், யூதர்களை அடிப்போம், இஸ்ரேலுக்கு செல்கிற ஒரு கப்பலை நாங்கள் விடமாட்டோம் என்று ஹவுதிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஏமன்ல இருக்கிற வடக்கு பகுதியில். இப்போ இஸ்ரேலுக்குள்ள இந்த கப்பல் போகலைன்னா சுற்றி போனால் 22 நாள். ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருந்துமே இஸ்ரேல் வந்து லெபனானில் வந்து தாக்கல் முன்னேறிக்கிட்டு தான் சார் இருக்காங்க. இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. லெபனானில் லிட்டானியன் ரிவர்ஸ் இருக்கு சவுத் ரீஜன்ஸில். அதில் கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் அப்பாவிகள் தே ஹவ் பின் ஃபோர்ஸபுல் எவாக்குவேட்டட். கடுமையான அழுத்தத்தில் வெளியே தள்ளிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபியூபாட்டிக்ஸ் ஃபோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபியூபாட்டிக் ஃபோர்ட் இது அங்குடைய ஒரு புராதன ஒரு சிறப்புமிக்க ஒரு தலம். அதில் லெபனீஷனுடைய கொடிகள் இருக்கிறது. அதை அவர்கள் இறக்கிவிட்டு யூத கொடியை ஏற்றுறாங்க. ஆனால் ஏராளமான உயிர் பலியை ஹிஸ்புல்லா கையில் கொடுத்துருக்காங்க. இவர்கள் மக்கள் இறந்திருக்கிறார்கள். லெபனானை பொறுத்தவரை ஒரு சிறப்புமிக்க நாடு, செழிப்பான நாடு. 50% கிறிஸ்தவர்கள், 50% முஸ்லீம்கள், அதில் 40% அளவு ஷியா முஸ்லீம்கள், சுன்னா முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். டேவிட் ஓன் ஹீஸ் பிரசிடென்ட் ஆஃப் லெபனான், நவாப் சலாம், மற்றும் இன்னொருத்தர், அவர் பேர் எனக்கு தெரியல, சபாநாயகர், அவர் சுன்னா முஸ்லீம். இப்படி ஒரு அழகான நாடு. அதையும் அடித்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் ஆக்கிரமிப்பு செய்து பஃபர் சோன் அமைக்கிறது. காசாவில் பஃபர் சோன், சிரியாவிலே பஃபர் சோன், அதாவது லெபனானில் பஃபர் சோன். பஃபர் சோனுக்கு தமிழில் அர்த்தம் இடையக மண்டலம். அதில் இராணுவ செல்ஃப். இது இந்த மாதிரி கொஞ்சம் நெஞ்ச அநியாயம் செய்யலை. ஆகவே தான் சொல்கிறார்கள், எங்களுடைய இறுதி இலக்கு, அல்டிமேட்டம் இஸ்ரேலே காலி செய்வது. அதுக்கு நாங்கள் ஹிஸ்புல்லா இருக்கிறார்கள், ஏமன் இருக்கிறார்கள், நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்பொழுது பாகிஸ்தான் பதட்டம் அடைகிறது. சமாதானத்துக்கு இல்லை, சமாதானம் அவங்க தான் முன்னெடுத்தாங்க, பாகிஸ்தான் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும், உலக அளவில் பெரிய ஒரு நல்ல நாடுன்னு பேர் வரும். அந்த நாடு பயங்கரவாதம் இல்லாத நாடு, ஒரு பெரிய பீஸ் இதை உருவாக்கிட்டாங்கன்னு வரும். இதற்கு அவங்க ரொம்பவே பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியவில்லை. தற்போது இன்று ஹெர்முஸ் காலை கதவடைப்பு செய்த பிறகு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இனி எப்போதும் திறக்கப் போவதில்லை. அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை. அமெரிக்கா இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம்னு ஒரு 60 days போட்டான். இப்போ 60 daysனால் ஃபுல்லாக வந்து அமைதி மண்டலமாக தானே இருக்கணும். அமெரிக்கா உளவு பார்க்குற தேவை என்ன? இல்லை, அமெரிக்கா என்ன குறிப்பிட்றாங்கன்னா, ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது. ஒரு நம்ம பதில் சொல்லிவிட்டு அவங்க பதில் வர்றதுக்கு ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாங்க, ரொம்ப டைம் எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னா, 100 பேரை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ முஜித்தபா கொமேனி எங்கே இருக்கார்? கேன் யூ ஃபைண்ட் அவுட் எனி ஒன்? முஜித்தபா கொமேனி தலைமறைவாக இருக்கார். இங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. தலைமறைவு சரி, இதுக்கு முன்னாடி அவங்க இழந்த உயிர்கள்லாம் ரொம்ப ப்ரிசியஸ், விலை மதிப்பில்லாத ஷோல், எல்லாமே இழந்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட உயிர்கள், சயின்டிஸ்ட், தளபதிகள், ஆன்மீக தலைவர்கள். ஏன் சார், ஆயத்துல்லா கமேனியுடைய பொண்ணு, சின்ன குழந்தை, கைச்சிலம் குழந்தை, அவருடைய மகள், மருமகன், எல்லாரையும் இரக்கம் இல்லாமல் காலி செய்தது யூதர்கள். இப்போ முஜித்தபா கொமேனி மட்டும்தான் அந்த நாட்டின் அடையாளம். அவர் சொல்வதை செயல்படுத்தக்கூடிய அளவில் யார் இருக்கா? பக்கர் கலிபாப். பக்கர் கலிபாப் யார்? ஈரானுடைய வல்லமை வாய்ந்த சபாநாயகர், ஆயத்துல்லா கமேனியுடைய ரொம்ப க்ளோஸ் அசோசியேட். அலிலாரிஜானின் ஒருத்தர் இருந்தார், அவரையும் கொலை செய்து விட்டீர்கள். எல்லோரையும் கொலை செய்து விட்டார்கள். இப்போ இவரை விட்டு விட்டால் ஈரானுக்கு நாதியற்ற சூழ்நிலை வரும் என்பதை அவருக்கு அறிந்து, அவர் நல்ல உடல்நிலையோடு இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? மலையில் இருக்கிறாரா, காட்டில் இருக்காரா, வீட்டில் இருக்காரா, யாருக்கும் தெரியாது. எந்த இன்டெலிஜென்ஸும் அவரை ஃபாலோ பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்து 1-2 பேரை மட்டும் வைத்துக்கொண்டு, IRGC தலைமைக்கும் தெரியாது,
ஏன்னா யார் மூலமாவது விஷயம் போயிடக்கூடாது. யாருக்குமே தெரியாது. அவர்கள் மரப்பட்டையில் எழுதுகிறாங்க. டிஜிட்டல் டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே கிடையாது. அந்த கதையை எழுதி ஒருத்தனுக்கு போய் எப்படியோ அவர்கள் அந்த காலத்தில் புறாவோடு செய்தி அனுப்புவதை போன்று கூட அனுப்பலாம். ஏன்னா ஒசாமா பின்லேடன் அதை தான் செய்தார். கடைசியில் ஒசாமா பின்லேடன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டார்? அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பாகிஸ்தான் டாக்டர் மூலம் தான் கண்டுபிடிச்சி போட்டாங்க. உங்களுக்கு தெரியும். அதே வழிமுறை இவர் பின்பற்றுகிறார். அதனால் இவங்க அனுப்பின உடனே ஃபோன் போட்டு அவங்க சொல்ல முடியாது. 10 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம். அந்த ப்ராசஸ் வெரி டிலே பிகாஸ் ஆஃப் டியூ டு செக்யூரிட்டி இஷ்யூ. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையில் மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடு இந்தியா தான். ஏன்னா நீங்கள் நம்ம நாட்டில் பெரும்பான்மையான வர்த்தகம் இதில் தான் நடந்துச்சு. 60% சொல்கிறாங்க. ஹார்மோஸ் நமக்கு வந்து ஹார்மோஸ் தான். ஹெர்மூஸ் மட்டும் இல்லாமல் யூரோப்புடைய ட்ரேடிங், மத்திய தரைக்கடல் பிஸ்னஸ்ஸு, ஆப்பிரிக்க நாடுகள், ஈராக்கிலேருந்து வந்து நமக்கு பெரும்பான்மையாக எண்ணெய்கள் சவுதி அரேபியாவிலேருந்து 16-18% வந்தது. அதே போல் ஈராக்கிலேருந்து 23, 26, 28% வந்தது. இது போக நாங்கள் தற்போது பிளாக் மார்க்கெட்லேயோ கிராஸ் ரூட்லேயோ வாங்கிட்டு இருந்தோம். யூஎஸ்எஸ்ஆர், அதாவது ரஷ்யாட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் வெனிசுவலாலேருந்து வருது, ஆப்பிரிக்காலேருந்து வந்து கொண்டிருக்கிறது. எப்படி வந்தாலும் பாதை இதுதான். இந்த பாதை இழுத்து மூடிய பிறகு இந்தியாவில் பெரும் சிக்கல். இன்றைக்கி 107 ரூபா 108 ரூபா சென்னைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போது தற்சமயம் போய்கொண்டிருக்கிறது. சரி, இறுதியாக ஒரு கேள்வி, இந்த போர் எப்போ சார் முடிவுக்கு வரும்? ஐ ஹாவ் நத்திங். வி கான்ட் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி. நம்ம எதுவுமே இல்லை என்கிட்ட. நம்ம ஒரு பத்திரிக்கைக்காரன். ஆனால் இந்த போர் எப்படி முடியும் என்பதை போர் பார்க்குற போது அமெரிக்காவுடைய செனட் சபையிலும் அமெரிக்காவுடைய காங்கிரஸும் இணைந்து இந்த போரை நடத்துவதற்கு பிரதிநிதித்துவ சபையின் மூலம் தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா சட்டத்தை நாங்கள் படித்து பார்க்கின்ற போது இறுதியாக அவருக்கு தன கையில் இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ், ரைட்ஸ், அதை வைத்து கேன்சல் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? நம்ம டொனால்ட் ட்ரம்பை. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் கையில் ஆர்சனலில் குடோனில் எதுவுமே சரக்கு இல்லை. இவர்கள் வந்து நாள் ஒன்றுக்கு 200 ட்ரோன்களை உற்பத்தி செய்கிறார்கள். யார்? ஈரான். இப்போ இவர்கள் ட்ரோன்களை வைத்து அடித்து காலி பண்ணிடுறாங்க. அதனால் அவர்களுக்கு வந்து இன்னும் டு பி எக்ஸ்டெண்ட் நீடிக்கும் அதிக காலங்கள் போர் செய்வதற்கு அவர்கள்ட்ட தகுதி இருக்குது, டெக்னாலஜிஸ் இருக்குது. அவர்களுக்கு உதவி செய்வதற்கு வடகொரியா இருக்கிறது. வடகொரியாவிலிருந்து சரக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வருது. ட்ரெயினில் எப்படி வருது? வடகொரியா அந்த பக்கம் இருக்குது. சீனாவுக்கு பீக்கிங் வருது. அங்கேருந்து டிஸ்பேச் ஆகி அங்கேருந்து லோட் பண்ணி மறுபடி அவங்க இறக்கி மறுபடி லோட் பண்ணி கஷ்பியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய துர்க்மிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போகுது. துர்க்மிஸ்தான் எப்படின்னா ஒரு 5 நாடு கொண்டது. ரஷ்யா, ஈரான், அஜர்பைஜான், துர்க்மிஸ்தான், கஜகஸ்தான். அந்த சீனாலேருந்து சரக்கு போகிற மாதிரி அங்கே போய் அங்கே அன்லோட் பண்ணிடலாம். அன்லோட் பண்ணி அப்புறம் கீழே லோட் பண்ணி மறுபடியும் அங்கேருந்து இங்கே வருது. அப்போ எல்லா திசைகளிலும் சிறப்பாக ஆயுதங்கள் கிடைக்குது. யாருக்கு? ஈரானுக்கு. ஈரானை ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்கா வந்து எல்லாத்துக்கும் அமெரிக்கா கொடுத்தால்தான் கதை. இன்றைக்கி மத்திய கிழக்கில் எல்லா நாடும் அமெரிக்காட்ட ஆயுதம் வாங்கணும், அவன்கிட்ட கொடுக்கணும் முடிஞ்சு. இன்றைக்கி இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதம் கொடுக்கலாம் முடிஞ்சது. இப்போ ஆயுதங்கள் வந்து உடனே தோசை சுடுற மாதிரி செய்ய முடியாது. இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். இல்லை, அமெரிக்கா வந்து இஸ்ரேல் உளவு பார்க்குறாங்க, முக்கியமான அதிகாரிகள் வந்து இஸ்ரேல் உளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது. உண்மைதானே சார்? இஸ்ரேலை உளவு பார்த்தார்களா? அமெரிக்காவை இஸ்ரேல் உளவு பார்த்தாங்க. அமெரிக்காவை இஸ்ரேல் உளவு பார்க்குறாங்க. இது வந்து நேற்று முன்தினம் வந்த செய்தி. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தி, ஒரு பரபரப்பு. அதை குறித்து நான் நேற்று ஒரு காணொலியை போட்டேன், ஒரு 18 நிமிஷம். இஸ்ரேல்கள்கிட்ட 3 உளவு அமைப்புகள் இருக்கிறது. ஒன்று மொசாத், இது இன்டர்நேஷ்னல் அமைப்பு. மற்ற ஒன்று சின்பெட்டு, அது டொமஸ்டிக், உள்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை, ரவுடிகள், பாலியல் இப்படி. 3வது இருக்கக்கூடிய அமான், அது என்னென்று சொன்னோன்னா இராணுவத்துக்குள் இருக்கும் விஷயங்களை உளவு பார்க்கும். இப்போ இதை எப்படி அவங்க உளவு பார்த்தாங்கன்னா, அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிடுறது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்டகனில் யார்? இராணுவம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்றொன்று வெள்ளை மாளிகை. இதில் முக்கியமான அதிகாரிகள் ஸ்டீவ் விட்காஃப், ஜெரி குஷ்னர், இன்னும் 2 பேர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் மறந்து விட்டது. அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதிகள் அனைவரும் பேசக்கூடிய செல்ஃபோனில்
பெகாசிஸ்ன்னு இந்தியாவில் கொஞ்சம் முன்னாடி அனுப்பின மாதிரி ஒரு மென்பொருளை அவர்கள் உள்ளே ஏற்றி அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கடைசி அவங்க பண்ணது என்னன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒரு சீஸ்ஃபயர் பிளான் போய்கிட்டு இருந்தவன பதட்டத்தின் உச்சபட்சத்துக்கு சென்ற பெஞ்சமின் நெத்தானியாகு, போர் நின்றுட்டுனா அவன் பாடு ரொம்ப கஷ்டம், உளவு பார்த்திருக்கிறார்கள். இதை கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்து விட்டு அமெரிக்காவினுடைய பொது சமூகம் கடும் சினத்தில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடித்த கதை, அது அவனுடைய இலக்கு. ஆனால் நேற்று நான் அமெரிக்காவிலிருந்து ஒரு முக்கியமான நண்பர்கிட்ட பேசினேன், ஐநாவில் ஒர்க் பண்ணுறவர். அவர் சொன்னார், என்கிட்ட இது எப்போதுமே நடக்கக்கூடியதுதான். அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு இது தெரியும் என்ற ஒரு கருத்தும் வருகிறது. ஆனாலும் இந்த உளவு பார்த்ததை கண்டு அமெரிக்கா கடுமையான அதிர்ச்சி. ஏற்கனவே காசாவுடைய விஷயத்தில் இவர்களுடைய ஒரு பீஸ் ஜோன் ஒன்று அங்கே அமைச்சாங்க. அதில் இருந்துக்கிட்டே அமெரிக்கர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் நோட் பண்ணுறாங்க. இப்படி உலகம் முழுவதும் உளவாளிகளை உருவாக்கி படுகொலைகளை அரவேற்றுவார்கள். இஸ்மாயில் ஹானி கொல்லப்பட்டார், இங்கே சொன்னது ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டார், எஹியா சின்வார் கொல்லப்பட்டார், பாத் ஷுக்கூர் கொல்லப்பட்டார், அலி கராரி கொல்லப்பட்டார். அது மட்டும் நீங்கள் பார்க்கும்போது தைப் கொல்லப்பட்டார். இப்படி நான் சொன்னது கொஞ்சம் முக்கியமானார்கள். இவ்வளோ ஹத்தாது கொல்லப்பட்டார். இப்போ சமீபத்தில் இவ்வளோ பேரையும் அவங்க உளவு பார்த்து தான் கொண்டாங்க. இப்போ அமெரிக்காவை அவர்கள் உளவு பார்த்தது, அமெரிக்கா வெளிப்படையாக பேசி கொண்டாலும் அவர்களுக்குள்ள பெரும் சிக்கல் இருக்கிறது. அதனால தான் எஃப்டிஐனுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி சொல்கிறார், இது ரொம்ப மோசமான போக்கு. இந்த அதிகாரிகள் எங்கே சாதாரணமாக ப்ரைவேட் ஜெட்ஸில் பயணிக்கும் போது அவங்க சொந்த மொபைல் ஃபோனில் பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னா ஒரு விஷயம் பேச மாட்டான், அமெரிக்காவுடைய இராணுவ விஷயம் பேசுவான். இது எல்லாமே இன்னும் டைரெக்டாக பண்ணியிருக்கானுங்க என்று சொல்லி இப்போது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண கதையாக இருக்குது. வருங்காலத்தில் அமெரிக்காவுடைய பாலிசி இவர்களை ஒதுக்கி வைத்து விடலாம் என்ற ஒரு பயமும் இருக்கிறது. ஆனால் அதற்கு சாத்தியமில்லை. காரணம், உலகம் முழுவதும் லாபி செய்கிற யூதர்கள் அமெரிக்காவின் எல்லா துறைகளும் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் லாபி செய்து விடுவார்கள். அமெரிக்காவிலே யூதர்களுக்காகவே தன்னை ஒரு கிறிஸ்தவ யூதர் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு முக்கியமான ஆளுமை யார் என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப். இப்போ அவரே சொல்கிறார், அவரை விட ஒரு சக்தி வாய்ந்த யூதர்களின் ஆதரவாளன் யாரும் இல்லை என்பதுதான் முக்கியம். அதை மீறி இப்போ அமெரிக்காவிற்கு உளவு பார்த்தது இந்த பெகாசிஸ் மூலம், அது ஒரு மென்பொருள், அது என்ன என்பதை ஒரு விசாரணை ரொம்ப பெரிய அளவிலே சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து எதையெல்லாம் கண்காணித்தார்கள் என்பது, இதுக்கு முன்னாலேயும் பார்த்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் இப்போது CNN, நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கிறது. இது உலகத்தில் பெரிய ஒரு டிராஸ்டிக் எஃபெக்டை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவை பற்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவலை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.